Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி சண்டே, அதனால் ஃபர்ஸ்ட்டு என்ன பிளான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, லிவிங் ரூமை மட்டும் இன்றைக்கி க்ளீன் பண்ணிவிடுவோம். நியூ இயர் வருது இல்லையா, தமிழ் நியூ இயர் வருது. அதனால் லிவிங் ரூமை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துரும். அப்புறம் நெக்ஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஃபாவில் நேற்று காஞ்ச துணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து நைட் அப்படியே ஃபேனில் காய விட்டுட்டேன். ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து மடித்து வச்சுருவோம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். புடவை தனியாக, பாப்பா துணி தனியாக, என்னோடய துணி தனியாக எல்லாத்தையுமே மடித்து எடுத்துட்டேன். ஸோ ஈவினிங் வந்து 6 மணிக்குள்ளே துணி காய போட்டதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடணும் இல்லை அப்படிங்கிறனால எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ஒரு கொடிக்கட்டியோ இல்லை வந்து சோஃபா மேலேயோ அப்படி விரித்து போடுவோம். இது கொஞ்சம் நல்லாவே 80% நல்லாவே காஞ்சிருச்சு. மீதி இருந்ததை இப்படியே நம்ம காத்தாக்களை போட்டோன்னா நல்லா காஞ்சிரும் ஃபேனில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் போட்டு விட்டுட்டு பெட்ரூமில் படுத்துட்டோம். ஸோ இதெல்லாம் அப்படியே கையில் வந்து நான் இந்த பேஸ்கெட் எடுக்காமல் போயிட்டேன் கிளிப்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் அப்படியே கிளிப்ஸோட துணியோட கலந்து எடுத்துகிட்டு வந்திருந்ததுனால அப்படியே சோஃபாவில் போட்டேன். இப்போ எல்லாத்தையுமே எடுத்து பேஸ்கெட்டில் போட்டுட்டேன். தென் பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட ஆர்கனைசர் எடுத்துகிட்டு வந்துட்டு அவளோட திங்ஸ் மட்டும் அதில் வச்சிடலாம். அவளோட லெகின்ஸ், இன்னர்ஸ் ப்ளஸ் டவல்ஸ், கர்ச்சீஃப்ஸு இது எல்லாமே வந்து ஷிம்மீஸ் அது எல்லாமே நான் இந்த ஆர்கனைசரில் தான் இப்போ வைக்கிறேன். ஈஸியாக இருக்குது இது. டக்குன்னு துவைச்ச துணியை மடித்து அதுக்குள்ளே வச்சிட்டோம்னா ஸ்கூல் போகிற டைம்லையோ வெளியில் போகிற டைம்லையோ எடுத்துக்கலாம். இன்னர் வேணும் அது வேணும்னா நம்ம வந்து போயிட்டுருக்க தேவையில்லை, கேட்கும் போது தேட வேண்டாம், அவளே அழகாக எடுத்துப்பா. ஒரு டைம் அந்த துவைச்ச எடுத்து இதில் ஆர்கனைஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இதில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன். ஸோ வந்து நான் இப்படியே வீடியோவில் சொல்லும் போதே வந்து க்ளீனிங் பற்றியான டிப்ஸும் நான் சொல்கிறேன். என்னென்னா எல்லாத்துக்குமே வந்து ஏன் க்ளீன் பண்ணணும், எதுக்காக க்ளீன் பண்ணணும், இது நம்ம வீடு தானே, எந்த பொருள் எங்கே இருந்தால் என்ன, நம்ம தேடி எடுத்துக்க போகிறோம், நம்ம எடுக்கலாம், இப்படியே இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஒரு குதர்க்கமான கேள்விகள்லாம் வரும். ஆனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து க்ளீனாக இருக்கிறனால வந்து தெய்வ சக்தி உலாவறதுக்கும் ப்ளஸ் வந்து பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகிறதுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு மனசு வந்து திருப்தியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். க்ளீனாக இருக்கிற நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போது ஒரு இடம் க்ளீனாக பெட்டராக இருக்கும் போது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவே. அதை ரசிச்சிட்ருப்போம். அந்த மாதிரி தான் நம்ம வீடும் அப்படி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாப்பாவோட கபோர்டு அதில் வந்து அவள் வந்து டான்ஸ் கிளாஸ் போகிறது, டியூஷன் போகிறது, அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுறது, பெயிண்டிங் பண்ணுறது, தென் பீட்ஸ் கோக்கிறது, இதெல்லாம் வேலை ஈவினிங் செஞ்சிட்ருப்பாள் வந்தோடனே. ஸோ அது எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே அங்கே வச்சுருவாள். இது டான்ஸ் கிளாஸ் போயிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு வர்றதில் பேக்கில் அப்படியே வச்சுருந்தது. ஸோ ஈவினிங் கிளாஸஸ்க்கு போகும்போது ஒரு பேகு, ஸ்கூலுக்கு ஒரு பேகு, தென் வந்து இதுக்கு வேறு பென்னு, அதுக்கு வேறு பென்சில்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறனால எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் என்ன சொல்லிவிடுவேன்னா, அவளோட கபோர்டில் வச்சுருப்பப்பா, எதுனாலும் நான் உள்ளே எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஸோ அவளோட வாட்டர் பாட்டில்ஸ், பேடு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாளோ அங்கே வச்சிட்டின்னா பவுச்சஸ் அது எல்லாமே நான் எடுத்து போட்டுடுறேன் அப்படிம்பேன். ஸோ அதனால் அவளோட கபோர்டில் உள்ளே டீப்பாக நான் க்ளீன் பண்ணல. வெளியில் மேலாக இருந்த இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்தந்த இடத்துல வச்சு செக்ரிகேட் பண்ணிடலான்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். ஸோ பாட்டில்ஸு வேறு என்ன இருக்கோ வந்து கிச்சனுக்கு வர வேண்டிய ஐட்டமை எடுத்துகிட்டு போயிட்டேன். அவளோட ஸ்கெட்ச் பென்ஸு, ஸ்கேலு, பென்சில், ரப்பர் எல்லாத்தையுமே வந்து பவுச்சில் போட்டுட்டேன். தென் இந்த ஸ்டோன்ஸ் வந்து லிப் ஆன் ஆர்ட் பண்ணுறதுக்காக நான் வாங்கி வச்சுருந்தது அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டேன் கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் ஐட்டம்ஸில் வைக்கிறதுக்கு. ஸோ இந்த பவுச் இது எல்லாத்தையுமே எடுத்து உள்ள கபோர்டில் வச்சுட்டேன். இதெல்லாம் இன்னும் கொஞ்சமே அழகாக க்ளீன் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு அது வேலை இல்லை, அது பிளானும் பண்ணலை நான். தென் அவளோட பீட்ஸ் இப்போ வந்து அந்த கொரியன் பிரேஸ்லெட் செஞ்சிட்ருக்கா, அதான் ஹாபியாக போயிட்டுருக்கு. ஸோ அதோட பீட்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அங்கே வச்சுருவா. ஸோ அதுவும் நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் அவளோட கபோர்டில் வந்து ரெடி பண்ணிடலாம், அடுக்கி வச்சிடலான்ட்டு வச்சுட்டேன். அப்புறம் எப்போ தேவையோ வந்து எடுத்துக்கோ அப்படிம்பேன். கார்ட்ஸு, விளையாண்ட கார்ட்ஸு, பென்னு, ஸ்டாண்ட் எல்லாமே அப்படியே இருந்தது. எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். தென் வந்து மாடியில் காய வச்ச வத்தல் 3வது நாள் காய வச்சு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதையும் எடுத்து ஸ்டோர் பண்ணிடலாம்ட்டு இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஒன்றும் ஒரு வாளிலையும் எடுத்து வச்சாச்சு. அது எப்போ வேணுமோ ஸ்நாக்ஸ் வேணுமோ பொரிச்சிக்கலாம். அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த பிளேட் எல்லாத்தையுமே எடுத்து காய போட்டுட்டேன். விளக்க போட்டுட்டேன். அதை முடிச்சுட்டு நான் அப்படியே நைட்டில் வந்து டிவி பார்த்துட்டு ஏதாவது டைரி எழுதுவேன். கணக்கு, பட்ஜெட்டு இல்லை வந்து ஏதாவது திங்ஸ் நடந்தது, வாங்க வேண்டியது அதெல்லாத்தையுமே அப்படியே வச்சுட்டு படுத்துட்டேன். ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு தென் வந்து டிவிக்கு கீழே ஒரு சின்ன டீப்பாய் வச்சுருக்கோம். அதில் வந்து எல்லாத்தையுமே பொருள்லாம் எங்கெங்கே வைக்கலான்ட்டு செக்ரிகேட் பண்ணேன். தென் வந்து நேற்று கெஸ்ட்டு வந்துட்டு வச்ச ஸ்நாக்ஸு, தென் நாங்கள் சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் எல்லாமே அந்த கவர் பாக்ஸோடையே இருந்தது. அது எல்லாத்தையுமே தனியாக ஒரு சேரில் வச்சுருந்தேன் எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸையும். ஸோ அதெல்லாம் பிஸ்கெட்டு, கேக்கு, ஸ்வீட் எல்லாமே வந்து தனியாக எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் எடுத்துகிட்டு வந்து ஒரு பேஸ்கெட்டில் எடுத்து வச்சுட்டேன்.
ஸோ ஒன்று ஒன்றா லிவிங் ரூமில் என்னென்ன இருக்கோ அது எந்த இடத்துக்கு போகணுமோ, எந்த ரூமுக்கு அது போடணும், கிச்சனுக்கா, பெட்ரூம்க்கா, இல்லை கபோர்டுக்கா, இது ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கா அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம அங்கங்கே யூஸ் பண்ணுறது அங்கங்கே அப்படியே வச்சுருவோம் சில டைமில். திருப்பி வைக்கிறதுக்கு நேரம் அவசரத்தில் கிளம்பும்போது அங்கங்கே வச்சுட்டு போயிடுவோம். அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு தென் நைட்டு வந்து ஃபுல்லாக பாத்திரத்தை தேய்ச்சி நான் வந்து ஹாலில் இப்படி ஓரமாக தொடச்சிட்டு அந்த இடத்துல போட்டுருவேன். இந்த மாதிரி கவுத்து வச்சு ட்ரை ஆனால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து நான் வந்து ஷெல்ஃபில் அடுக்கிடுவேன். ஏன்னா அங்கேயே கவுத்து வச்சாலும் ஈரமாக இருக்குது. இங்கேனா அப்படியே ஃபேனில் வந்து நல்லா காஞ்சிரும். துணியும் அப்படியே காஞ்சிடுது, பக்கத்தில் சைட் பை இந்த பாத்திரமும் காஞ்சவொடனே ட்ரை ஆனவொடனே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது எடுத்து அடுக்கிறதுக்கு. அதனால் வந்து எல்லா பாத்திரத்தையுமே எடுத்து பிரிச்சுட்டு, தட்டு தனியாக, பாக்ஸ் தனியாக, டம்ளர் தனியாக எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்டாண்டில் வந்து ஸ்டீல் ஸ்டாண்டில் கிச்சனில் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சிட்டேன். தென் ஸ்பூன்ஸு, ஃபோக்கு, இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே போட்டு அதோட செராமிக் ஜார் இருக்கு இல்லையா, அதில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஓரமாக வச்சுட்டேன். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் வச்சம்போது ஈஸியாக இருக்கும் அடுத்த வேலை டிஃபன் செய்யவோ இதுவோ. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த சோஃபாக்கும் கபோர்டுக்கும் நடுவில் ஒரு கார்னர் இருக்குது. இந்த கார்னரில் என்ன நடக்கும்னா, நம்ம இப்படி சோஃபாவில் இருந்துகிட்டே டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம் ஸ்நாக்ஸ். இல்லை பாப்பா ஏதாவது ஒளிய வைப்பா, ப்ளஸ் ஏதாவது கவர் எடுத்துகிட்டு வந்தாலும் ஏதாவது கிடச்சிதுன்னா அப்படியே ஓரம் அப்படியே தூக்கி போட்டுருவோம். அந்த ஓரம் வந்து அப்படி இருக்கும். ப்ளஸ் வீட்லேயும் வந்து நல்லா காற்றுல வந்து ஃபேனில் எல்லா தூசும் ஒரு ஓரத்துக்கு தானே போகும் காற்று அடிக்க அடிக்க. அதனால் அந்த பயங்கர குப்பை அந்த ஓரத்தில், அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பாயும் சில டைம் அந்த ஓரத்தில் அப்படியே சாய்ச்சி வச்சுருவோம் சுருட்டி. அதையும் நல்லா எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு டீப்பாயும் வந்து டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தென் இந்த மாதிரி டஸ்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது வீக்லி ஒன்ஸ் கூட இந்த மாதிரி டஸ்டிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். தூசு அப்படியே வர்றது இன்னும் ரோட் சைடில் இருக்கிற வீட்டிலலாம் அதிகமாக இருக்கும். எங்கள் வீடும் வந்து ரோட் சைடு இருக்குது, ப்ளஸ் உள்ள விண்டோ இருக்கிறதுனால ரோட் சைடு வர டஸ்ட்டு, பொல்யூட்டட் டஸ்ட் எல்லாமே வருது, ரொம்ப படியுது. ஸோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு பெருக்கி குப்பையை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பப்போ அப்படியே ஒரு 2-3 வாட்டி பெருக்கிட்டே இருந்தோன்னா டஸ்ட்டு வந்து சீக்கிரமாக எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிடலாம். அப்படியே வச்சுக்கிட்டே நம்ம வந்து க்ளீன் பண்ணோன்னா ரொம்ப என்னடா இவ்வளோ பண்ணியும் முடியலையேன்னு ஒரு மாதிரி மனசார இது இருக்கும். அப்பப்போ அந்த க்ளீன் பண்ணிடணும். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா, பயங்கரமான ஒட்டடை இருந்தது. ஏன்னா பொங்கலுக்கு க்ளீன் பண்ணது அதோடு அப்படியே இருந்தது. ஸோ ஒட்டடை அடிக்கவே டைம் இல்லை. ஃபுல்லாக ஆஃபீஸில் வேலை ப்ளஸ் சமையல், இப்படி பாப்பா அவளோட எக்ஸாம்ஸு இப்படியே போயிட்டு இருந்ததுனால, ப்ளஸ் இன்னொன்று வந்து நான் ஒட்டடை குச்சியும் வாங்காமல் வச்சுருந்தேன். அது வந்து எனக்கு அந்த ஓலையில் பின்னுவாங்க இல்லையா, அது மாதிரி வாங்கணும்னு ஆசை. அது கிடைக்க மாட்டேங்குது. இந்த பிளாஸ்டிக்கில் பண்ணுறது வந்து பழைய வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டேன். அது நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்று வாங்கிட்டோன்னா அது எங்கே கார்னரில் நிற்க வைக்கிறதுன்னு ஒரு இது வரும், கொஷின் வரும். அதனாலேயே அதை வாங்காமலே வச்சுருக்கேன். தென் ஒரு சூடாக ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு இந்த ஒட்டடையை கொஞ்சம் லைட்டாக அடிச்சுட்டு வாலில் மாட்டி அந்த ஹேங்கிங்ஸ் எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளார் வாஷில் வர ஒரே தூசு. தென் இந்த ஸ்க்ரீன், டோருக்கு ஒரு ஸ்க்ரீன் போட்டிருந்தோம் இல்லையா, அது ஃபுல்லாக டஸ்ட்டு ஒட்டடை. ப்ளஸ் அது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி போட்டுடலாம் அப்படின்ட்டு அது எல்லாமே அடிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி தொடப்பம் தான் வச்சு க்ளீன் பண்ணேன். பட் இது பண்ணக்கூடாது, தொடப்பம் வச்சு பண்ணுறது நல்லதில்லை. மேலே ஒட்டடை அடிக்கலாம், பஸ் டோருக்கெலாம் வந்து தொடப்பம் யூஸ் பண்ணக்கூடாது. அதை மட்டும் பண்ணாதீங்க. நான் வந்து வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி பண்ணேன். ஒட்டடை குச்சி வாங்கிடுவேன் சீக்கிரமாக. தென் வந்து இந்த சாவி மற்ற ஹேங்கர், அதில் எங்கள் பாட்டி தாத்தா ஃபோட்டோ இது எல்லாமே எடுத்துட்டேன். இது என்னென்னா, தீபாவளிக்கு டெக்கரேட் பண்ணியிருந்தேன் விளக்கோட. அதில் பாட்டி தாத்தா வச்சோன்னே அழகாக கீழே விளக்கு எரியிற மாதிரி ஆகிடுச்சு. அது ஒரு கோயின்சைட் ஆகிடுச்சு. தென் இந்த கிளாக்கு, தென் வந்து டைனிங் டேபிள் டெக்கரேஷனுக்கு போட்டது, இது வால் ஹேங்கிங் நான் செஞ்சது DIY. இதெல்லாமே டஸ்ட் பிடிச்சிருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்துடலாம், நல்லா வாஷ் பண்ணி காய போட்டுட்டு அப்புறமா திருப்பி பண்ணலான்ட்டு. தென் இந்த டியூப் லைட்டு மேலே ரூஃபு, ஃபேன் பக்கத்தில், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தா அவ்வளோ ஒட்டடை, பயங்கரமான ஒட்டடை. ஆக்சுவலாக ரொம்ப ஒட்டடை பிடிக்கவும் விடக்கூடாது, தரித்திரம் பிடிக்கும் அப்படிம்பாங்க. பட் வந்து வேறு நம்ம வேணும்ட்டே செய்யலை, முடியாமல் தான் செய்யாமல் விடுறது எப்பயுமே. தென் வந்து இந்த கிளாக் ஓடவே இல்லை, ரொம்ப நாளாக வச்சுருக்கேன் அந்த கிளாக்கு. தென் வந்து அலாரம், தென் இந்த கிச்சனில் இருக்கிறது வாட்ச், இது எல்லாமே ஓடலை. ஸோ இதெல்லாமே எனக்கு என்னென்னா நெகட்டிவிட்டி க்ரியேட் பண்ணோன்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து ஒன்றா வச்சுருக்கேன். போய் கடையில் கொடுத்து மொத்தமாக ரிப்பேர் பார்த்துட்டு வந்துடணும். தென் அந்த டஸ்டரை எடுத்து காய வச்சுட்டு
அந்த ஃபிஷ் டேங்க்குக்கு மேலே உள்ள இதை க்ளீன் பண்ணும்போது ஃபிஷ் டேங்கை வந்து மூடிட்டேன். பவுல்ஸை வந்து மூடிட்டு எல்லாத்தையுமே மேலேருந்து எடுத்து பாப்பாட்ட கொடுத்தேன். எல்லாமே கீழே வச்சுட்டா. அப்படியே நான் மேலேயும் ஒட்டடை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த இந்த வால் சைடு, இந்த சைடு. ஸோ எல்லா சைடும் பண்ணிவிட்டு டிவிக்கு மேலே உள்ள இந்த டிஐஒய் ஷெல்ஃப் தான் நான் வால் ஷெல்ஃப் இந்த ஸ்வீட் பாக்ஸில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் லாஸ்ட் இயரு. அதுவும் வந்து ரொம்ப டஸ்டியாக இருந்தது. அது அடிக்கடி க்ளீன் பண்ணுறதே இல்லை. ஸோ அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் நான் ஒட்டி வச்சுருந்தேன் பொம்மையெல்லாம். எது எடுக்க முடியுமோ அது மட்டும் எடுத்துகிட்டு நல்லா அதையும் டஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வேறு ஏதாவது கொஞ்சம் மாற்றணும் ஸ்டைலாக. தென் டிவிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அதுலேயும் பயங்கரமான ஒட்டடை ப்ளஸ் டஸ்ட்டு. அதையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தென் வந்து இந்த இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஆயுத பூஜைக்கு க்ளீன் பண்ணது. ஏன்னா க்ளீன் பண்ணிவிட்டு பொட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த கதவு இது அது எல்லாமே. ஸோ அதனால் நம்ம மொத்தமாக இன்றைக்கி பண்ணிடலாம். ஒரு நீட்டாக இருக்கட்டும், க்ளீனாக வீடு. நியூ இயருக்கு, தமிழ் நியூ இயருக்கு, நல்ல வருஷ பிறப்புக்கு நல்லா பாசிட்டிவாக நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ப்ளஸ் லாஸ்ட் மந்த் தான் எங்கள் பெரியம்மா இறந்தாங்க. அதனால் அதுலேருந்து எனக்கு எதுவுமே தோணவே மாட்டேங்குது. எதை செய்கிறது பண்ணுறதுனே தெரியலை. சாமியே கும்பிடாத வீட்டில் சாமி விளக்கேற்றவே முடியல. ஒரு மாதமாகவே சரியாகவே கோயிலுக்கு போக முடியல. அதுதான் ரீசன் சரியாக க்ளீன் பண்ணாததுக்கு. தென் வந்து எல்லா ஃப்ளவர் வாஷையும் எடுத்துட்டேன். எங்கெங்கே ஃப்ளவர் வாஷ் இருக்கோ அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் வந்து நேச்சுரல் ஃப்ளவரோ இல்லை வந்து நேச்சுரல் பிளான்ஸோ எதுவுமே நான் வைக்கணும்னு ஆசை. 1 2வது வைக்கணும் லிவிங் ரூமில்னு ஆசை. பார்ப்போம் ஃப்யூச்சரில் ஏதாவது வாங்கிட்டு வரேன் நர்சரியிலேருந்து. ஸோ இந்த ஃப்ளவர் வாஷ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு அதையும் வாஷ் பண்ண போட்டுட்டு தென் வந்து ஊற வச்சுட்டேன். சர்ஃப் எக்ஸல் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். தென் பார்த்திங்கன்னா விண்டோ தான் அடுத்தது. விண்டோவுக்கு வரும்போது அதுலேயும் ஃபுல்லாக டஸ்ட்டு. ஏன்னா அந்த ரோட் சைடு இருக்கிறனால ஃபுல்லாக டஸ்ட்டு. இதில் வந்து தானியங்கள் வச்சுருப்பேன். புறா அந்த பக்கமாக வருமா, நம்ம இந்த தானியத்தை கவரில் வச்சுருப்பேன். எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த வெளியில் ஒரு ஸ்லாப்பில் போட்டோன்னா அழகாக எல்லாம் சாப்பிட்ரும். சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. கோதுமை, கேழ்வரகு, அரிசி எல்லாத்தையுமே போட்டுருவேன். ஸோ அதையும் நல்லா டஸ்ட் பண்ணி குப்பை பார்த்திங்கன்னா பயங்கரமான அந்தந்த இடத்துல குப்பை. அதையும் வந்து நல்லா ஒட்டடையோடு பெருக்கி பார்க்க கொஞ்சமாக தெரியும். ஆனால் அது அங்கங்கே படிஞ்சிருந்தப்போ அவ்வளோ வீடை பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது. பாலடைஞ்ச பங்களாவை நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையுமே எடுத்து பெருக்கி வாரிட்டு தென் வந்து பாப்பாவோட கபோர்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா அதுவும் அப்படியே டஸ்ட் படிஞ்சு, ஏன்னா இந்த கபோர்டு வந்து மெரூன் கலரில் இருக்கிறதுனால டஸ்ட்டு நல்லா தெரியும், டஸ்ட்டு படிகிறது. ஸோ அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து சோஃபா மேலே வச்சுட்டு அதையுமே நல்லா டஸ்ட் பண்ணி தொடச்சிட்டேன். நல்ல ஒரு பழைய சுடிதார் இருந்தது, அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணி ஈரமாக்கிட்டு அதையே தொடச்சிட்டேன். டவல்ஸ் தனியாக க்ளீனிங்க்குன்னு டவல்ஸ் வாங்கி வச்சுட்டாலும் ஈஸி தான். போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து அதையும் டிட்டர்ஜென்ட் போட்டு நல்லா வாஷ் பண்ணி காய வச்சிட்டோன்னா நெக்ஸ்ட்டு க்ளீனிங்க்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ இந்த கபோர்ட்லேயும் வந்து நல்லா போட்டுட்டு நல்லா தொடச்சிட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமான அழுக்கு, தண்ணி அவ்வளோ அழுக்கு இருந்தது. இந்த விண்டோ பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு தான் நம்ம துடைக்கலாம், அடுத்த சைடு துடைக்க முடியாது. கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தால் வெளியில் வந்து துடைக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடுங்கனால வெளிப்பக்கமாக நம்மளால் துடைக்க முடியாது. ப்ளஸ் இந்த விண்டோ எனக்கு பிடிக்காத விண்டோ. இந்த மாதிரி உட்டனில் இருக்கும் இல்லையா, நம்ம திறப்போம் இல்லையா, அதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக இருக்கும் க்ளீனிங்க்கு. இப்போல்லாம் ஃப்ளாட்ஸ்லலாம் இந்த மாதிரி விண்டோஸ் தான் யூபிவிசி ப்ளஸ் ஷட்டர் டைப்பில் போடுறாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பின்னாடி வச்சு கையை அந்த பக்கம் எடுத்து வந்து க்ளீன் பண்ணிட்டேன். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு கிளாத் எடுத்துகிட்டு டோருக்கெலாம் தனியாக வேறு கிளாத் வச்சுக்கிட்டேன். பெருசாக கிழிச்ச ட்ரெஸ்ஸை அதை எடுத்து நல்லா வந்து தண்ணி தொட்டு தொடச்சிட்டேன். பயங்கரமான டஸ்ட் அழுக்கு நல்லா க்ளீனாக பளபளன்னு ஆகிடுச்சு அதுலேயே. ஸோ இது வந்து என்ட்ரன்ஸ், வீட்டோட என்ட்ரன்ஸோட டோரு. இந்த கைப்பிடி இதெல்லாம் கொஞ்சம் துருப்பிடிச்சிருக்கு. அந்த சாண்ட் பேப்பர் இருக்கும் இல்லையா, அது இன்னும் வாங்கலை. அது வாங்கிட்டு இதெல்லாம் தேய்ச்சி நல்லா துடைக்கணுன்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். தென் உள்பக்க டோரு எல்லாமே துடைச்சிட்டேன். தண்ணி கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கிட்டேன். ஜக்கில் எடுக்காமல் பெரிய சின்ன பக்கெட் மாதிரி எடுத்துக்கிட்டு அதையும் வந்து ஃபுல்லாக துடைச்சிட்டேன். ரொம்ப க்ளீனாக பளபளன்னு தெரிஞ்சுது. நானே தெரிவேன் பாருங்கள் அதில் பளபளன்ட்டு இருக்கிறதுனால, டோர் பளபளன்னு இருக்கிறதுனால தெரியும். தென் இந்த என்ட்ரன்ஸ் டோர், தென் வந்து 2 பெட்ரூமோட டோர் அருகால் அது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா, எதுக்காக க்ளீன் பண்ணணும், எப்படி க்ளீன் பண்ணணுன்ட்டு. ஸோ அதனால் வந்து நிறைய பாசிட்டிவ் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது க்ளீன் பண்ணுறதுனால. சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம் அம்மாவுக்கு. அம்மா வந்து சமைக்கிற வேலையெல்லாம் பார்த்துப்பாங்க. இப்போ நம்ம எல்லா வேலையுமே நம்ம செய்யணும். ஸோ மதியானத்துக்கு லஞ்சுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா சாதம், காலிஃப்ளவர், முருங்கைக்காய், சாம்பார், தயிர் எல்லாமே செஞ்சாச்சு. சாப்பிட்டுட்டு திருப்பி வேலையை ஆரம்பித்தாச்சு.
ஸோ அந்த டோர் எல்லாத்தையுமே தொடச்சிட்டு, ஈர துணியில் தொடச்சிட்டு, ட்ரை கிளாத்லேயும் நல்லா தொடச்சி விட்டாங்கன்னா நல்லா ஷைனியாக ஆகிடுச்சு பளபளன்னு. தென் இந்த ஸ்டாண்டை பார்த்திங்கன்னா அதையும் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தென் வந்து இந்த ஃப்ளார் வாஷ் எல்லாத்தையுமே ஊற போட்டிருந்தேன் இல்லையா, அதுலேயே நல்லா ஊற போட்டு அலசிட்டு திருப்பியும் கொஞ்சம் ஹாலாக மட்டும் ஊற்றிக்கிட்டேன். உங்கள்கிட்ட என்ன டிட்டர்ஜென்ட் இருக்கோ இல்லை டெட்டால் இருந்தால் அது மாதிரி ஏதாவது போட்டுட்டா, இல்லை சென்ட்டு இது லெமன் எசன்ஸ் இருக்குது இல்லையா, லெமன் பெப்பர்மெண்ட் ஆயில் என்ன இருக்கோ வாசனை மாதிரி ஏதாவது இருக்கிறத போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கவும் நல்லா ப்ரைட்டாக இருக்கும். தென் கிட்டேயும் வந்து ஒரு ஸ்மெல் வராது, இந்த பிளாஸ்டிக் ஸ்மெல்லாம் எதுவும் வராமல் இருக்கும். ஸோ அதையும் நல்லா டிப் பண்ணி எடுத்தோன்னே நல்லா அழுக்கு போயிடுச்சு. ப்ளஸ் இது தென் ஸ்டாண்டு கழுவி வச்சுருந்தது இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் மாடியில் வந்து ஒரு 3 மணி ஆகிடுச்சு. 3 மணி போல் நல்லா காய விட்டுட்டேன். ரொம்ப வெயிலில் போட்டால் ஃபேட் ஆகிடும் ஃப்ளார்ஸ்லாம். அதனால் வந்து ஒரு மீடியமாக இருக்கிற டைமில் போய் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு 1 ஹவரில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் திருப்பி. ஸோ இந்த சோஃபாவை தள்ளி இந்த பக்கம் கபோர்ட் பக்கம் வச்சிடலாம் அப்படின்ட்டு சோஃபாவை தள்ளினோன்னா பார்த்திங்கன்னா அடியில் பயங்கரமான குப்பை. பாப்பாவோட திங்ஸு, பேப்பர்ஸு, கிராஃப்ட்டு. ஏன்னா அதெல்லாம் அப்படியே செய்யும் போது என்ன ஆகும்னா அப்படியே ஃபேன் காற்றுல பறந்து கீழே சோஃபா கடியில் ஓடிடும். ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. அதில் கடந்த பீட்ஸு, ரப்பர் பேண்ட் தேவையான ஐட்டம்ஸை எடுத்து நான் தனியாக வச்சுட்டேன். தென் இந்த ஸ்விட்ச் பாக்ஸ் இருந்தது இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி ஸ்விட்ச் போடுறது வர்றது, சார்ஜர் போடுறது, ஃபேன் போடுறது இதே பார்த்துட்டே இருப்போம். அதை துடைக்கிறதுக்கு வந்து டைமே இருக்காது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது தேய்ச்சா பளபளன்னு ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நான் பண்ணல, ஏன்னா ரொம்ப ஈரமாக இருந்தாலும் ஷாக் அடிக்கும். ஸோ அதனால் லைட்டாக சைடில் மட்டும் நல்லா துடைச்சி விட்டுட்டேன். தென் டிவியை துடைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா ஒரு சாஃப்டான பாப்பாவோட ஸ்கர்ட் இருந்தது, அதை வச்சு நல்லா துடைச்சிட்டேன். சோஃபாவுக்கு பார்த்திங்கன்னா ஈர துணியை வச்சுக்கிட்டே இந்த சைடு அது எல்லாத்தையுமே துடைச்சி க்ளீன் பண்ணிட்டேன். தென் வந்து மாப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு, 1 வருஷம் ஆகிடுச்சு. அது வந்து ரொம்ப டர்ட்டாகவும் ஸ்மெல்லாகவும் ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அந்த மாப்பை மட்டும் மாற்றிட்டு அதை வந்து மாப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஷெல்ஃபுக்கு வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தா ஒரு ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிடலாம். பயங்கர புக்ஸ் அது இதெல்லாம் வந்து சும்மா செக்ரிகேட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீனை போட்டு வால் ஹூக் மாதிரி போட்டுட்டு ஸ்க்ரீன் போட்டு விட்டுட்டேன். தென் மாடியில் காய வச்சது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு பாப்பாவும் கூட வந்து ஹெல்ப் பண்ணால். ஸோ துணியும் காலையில் காய போட்டிருந்தேன், அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ துணியை மடித்து வச்சுட்டு திங்ஸை நம்ம வால்லேருந்து எடுத்தோம் பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே எடுத்து துடைச்சி வச்சுட்டேன். தென் வந்து பவுல் பார்த்திங்கன்னா ஃபிஷ் பவுல் வந்து ரொம்ப அழுக்காக இருந்தது, அதுக்கும் வந்து தண்ணி மாற்றி ஃபிஷ்ஷஸை மாற்றி விட்டுட்டேன். ஸோ பாப்பாவோட அந்த குட்டி குட்டி ஃபிஷ் டேங்குக்கு பக்கத்தில் உள்ள டாய்ஸையும் விலக்கி வச்சிட்டேன். டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கண்டெய்னர்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் டப்பா கிடந்தது. இது எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன், எதை டீக்ளட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஷெல்ஃபில் கிடந்தது, கீழே பாப்பாவோட கபோர்டில் இருந்த பென்ஸு, தென் வந்து கிச்சனில் இருந்த பட்டர் பாக்ஸு, தென் ஏதாவது நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது பேகு, இந்த பேப்பர் பேக்ஸ் தானே அதிகமாக வருது அது, தென் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து இவ்வளோ திங்ஸு கிடந்தது. இதை நம்ம க்ளீன் பண்ணாவே எடுத்து வெளியில் போட்டாவே பாதி இடம் நம்மளுக்கு கிடைக்கும். அதையும் முடிச்சுட்டு டீக்ளட்டரிங் வேலையும் முடிச்சாச்சு. தென் இந்த ஃப்ளார்ஸ் நல்லா காஞ்சிருந்தது இல்லையா, அது எல்லாத்தையுமே எடுத்து அந்தந்த ஃப்ளார் வாஷ் துடைச்சி வச்சுருந்ததில் அழகாக செக்ரிகேட் பண்ணிவிட்டு அதை அதில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா கபோர்டில் கொஞ்சம் ஃப்ளார் வாஷ். தென் இந்த ஸ்டாண்டில் வந்து 2 பவுல் இருக்குது. ஒரு பவுலில் வந்து பாப்பா ஏதோ ஒரு ஃபிஷ் வச்சுருக்கா, ஜூலின்னு அது பேர். தென் இன்னொன்று கீழே சின்ன சின்ன ஜீப்ரா மீன்கள் அது வச்சுருக்கா. ஸோ அதுங்களுக்கெலாம் ஒரு ஃப்ளார் வாஷ் வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு டீப்பாயில் வந்து ஸ்க்ரீன் மாதிரியே விண்டோ ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அதை வச்சு மேட்சிங்காக இருக்கட்டும்னு போட்டுட்டு அதிலே ஃப்ளார் வாஷ் வச்சாச்சு. தென் இந்த பொம்மைகள் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ட்ரெஷர் இருக்கும், ட்ரெஷர் இதில் கடலில் அதை பாதுகாக்கிற மாதிரி 2 மெர்மைட்ஸ் வச்சுருந்தேன். ஒன்று தூங்குற மாதிரி இருந்தது, அப்படி இல்லாமல் 2மே வந்து பாதுகாத்துட்ருக்கிற மாதிரி உள்ள பொம்மையை வச்சுட்டு 2ம் தூங்குகிற பொம்மையை வந்து இந்த ஃபிஷ் பவுல்ஸ்க்கு பக்கத்தில் வச்சுட்டேன். ஸோ இந்த ட்ரெஷரை வந்து இவங்க 2 பேர் பாதுகாக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஐடியா. ட்ரெஷரை விளையாட்டு சில டைம் பாப்பாவோட விளையாடுவோம் தம்பியோடலாம். ஸோ இது தூங்குகிற இதை வந்து ஃபிஷ் பவுல் பக்கத்தில் வச்சாச்சு. ஸோ சின்ன சின்ன கார்ஸ், அவளுக்கு இந்த பொம்மை இதுக்குள்ள சாக்லேட்ஸ் கூட வரும் பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே எடுத்து லைனாக அடுக்கி வச்சிட்டேன். அவ்வளோதான், க்ளீனிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக மாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா நனைச்சி ஒரு டிட்டர்ஜென்ட் மட்டும் போட்டு ஃபுல்லாக மாப்பிங் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து ஃப்ளோர் க்ளீனிங்க்கு வந்து நம்ம ஏதாவது நெமைல் சொல்யூஷன் இல்லை வேறு என்ன சொல்யூஷன் உங்கள்கிட்ட இருக்கோ ஃப்ளோர் க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் ஒரு சர்ஃப் எக்ஸல் பவுடர் மட்டும் தான் போட்டேன் ஒரு வாட்டி. தென் அப்புறம் எம்டி ப்ளெயின் வாட்டர் போட்டுட்டு ஃபுல்லாக துடைச்சிட்டேன்.
என் ஃபைனல் லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எங்களோட லிவிங் ரூம் பார்க்கவே அப்படியே ஃப்ரெஷ் அண்ட் க்ளீனாக ஆகிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ 2 டேஸ் ஆச்சு எனக்கு. 2 டேஸ்னால் 2 நாள் எடுத்துக்கிட்டேன். பட் டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 hours தான் ஆயிருக்கும். எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பூஜா ரூம் இருக்குது, பெட்ரூம்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய க்ளீனிங் ப்ரொசீஜர். தேங்க்யூ.